தமிழகத்தின் கலாச்சாரத்தின் அடையாளமான கிராமிய கலைகள் எங்கனே வாசிங்கண்ணே? செத்தவன் கூட எந்திரிச்சு ஆடுவான். நம்ம கலாச்சாரத்தின் அடையாளத்தின் இசையை, பறை இசையை கேட்டா ஆடாதவனும் ஆடுவான், நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறவனும் ஆடுவான். சோ அவ்வளவு பவர் இந்த பறை இசைக்கு இருக்கு. சோ ஆதி தமிழரின் பறை இசை இது. சோ அப்படி இங்க வந்து கிராமிய கலைஞர்களுக்காக ஒரு ஆடிஷன் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க இப்ப தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப என்ன வேடம் புனைந்திருக்கிறீர்கள்? கருப்பணசாமி. கருப்பணசாமி. சின்ன கருப்பு, பெரிய கருப்பு. பெரிய கருப்பு. எத்தனை வருஷமா நீங்க கருப்புசாமி வேஷம் போடுறீங்க? ஒரு 17 வருஷமா போடுறோம். 17 வருஷமா? நீங்க? நான் 3 வருஷம் தான். ஓ, சின்ன, அதனால சின்ன கருப்பு, நீங்க பெரிய கருப்பு. இதுல உங்களுக்கு எப்படி வாழ்வாதாரம் சரியா வருதா? ஏதோ அந்நாடு பொழப்பு ஓடுது. அந்நாடு பொழப்பு ஓடுது. சோ ஓகே. இப்ப இந்த விஷயம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு புறா இருக்கிற 38 மாவட்டத்திலையும் இந்த கலை பண்பாட்டுத்துறை ஆடிஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது கலைக்குழுவை தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, தமிழக அரசு விழாக்களில் நீங்கள் பங்கேற்பதற்கும், தமிழகம் முழுவதும் உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்குவதற்கும், உங்க திறமை என்னன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காகவும் இந்த ஆடிஷன் 38 மாவட்டத்திலே நடந்துட்டு இருக்கு. கிராமிய கலைஞர்கள் யாராவது இந்த விஷயம் தெரியாம இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு, நாளைக்கு உங்க மாவட்டத்துல எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் நீங்களும் கலந்துக்குங்க. அனைத்து கிராமிய கலைஞர்களுக்கும் நாங்க ரொம்ப அன்போட பண்போட கலை பண்பாட்டுத்துறை சார்பாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்ற ஒரு பயிற்சி பண்ணா வராத கலையே கிடையாது. இதான் உண்மை.